வணக்கம் நேயர்களே, மேடை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். மனுஷனை மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காண்பிக்கிறது பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த பேச்சினால பல சாம்ராஜ்யங்கள் எழுந்தும் இருக்கிறது, சில ஆளுமைகள் வீழ்ந்தும் இருக்காங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பேச்சுக்கள் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில மிக சிறப்பு பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட வித்தியாசமான பேச்சுக்கள் தான் நம்மளுடைய மேடை பேச்சு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய மேடை பேச்சு நிகழ்ச்சியில் முதலாவதா பார்க்க போறது யாருடைய பேச்சு அப்படின்னா, சென்னை மாநகராட்சி மேயரா இருக்கக்கூடிய சைதை துரைசாமியினுடைய பேச்சு தான். கடற்கரை சுத்தமாக்கக்கூடிய அந்த விழால கலந்து கொண்டு பேசின சைதை துரைசாமி, சென்னையை தூய்மையான மாநகரா மாற்றுறதுக்கு என்னென்ன திட்டங்கள் மாநகராட்சியினுடைய வசம் இருக்கு, தமிழக அரசு அதுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் எத்தனை நாட்கள்ல சென்னை மிகவும் தூய்மையான நகரமாக மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அவருடைய பேச்சை இப்ப நம்ம பார்க்கலாம். குப்பைகளை எல்லாம் பயன்பாட்டு பொருளாக மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உத்தரவிட்டு ஒரு மிகப்பெரிய திட்டப்பணி தொடங்கி ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் தொடங்குகின்ற நேரத்தில் அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்திற்கு சென்ற காரணத்தினால் அது காலதாமதமாக ஆகி கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் நவீனமான முறையில் சென்னைக்குள்ளேயே குப்பை கொட்டுகின்ற இடங்களில் ஒரு 25 ஏக்கர் பூமிக்கடியில் பங்கர் சிஸ்டம் என்று அமைத்து அன்றாடம் சேகரிக்கப்படுகின்ற குப்பைகளை எல்லாம் அந்த பங்கரிலே சேகரிக்கப்பட்டு அவைகள் பயன்பாட்டு பொருளாக மின்சாரம் தயாரித்தல், உரம் தயாரித்தல் என்ற வகையில் புதிய நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே வெகு விரைவில் குப்பை காசாக்கப்படுகிறது, குப்பை பயன்பாட்டு பொருளாக மாற்றப்படுகிறது. இதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 5 ஆண்டுகளாக அவர்கள் தொடங்கி அறிவித்து நடவடிக்கை எடுத்து அது பல்வேறு விதமான நீதிமன்ற தடைகளால் தடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த திட்டம் எந்த தடையும் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே அது சென்னை மாநகர் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக, குப்பைகளற்ற சென்னையை, குப்பையை காசாக்குகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே சென்னை எதிர்காலத்தில் இன்னும் விரைவாக 100க்கு 100% தூய்மை பணியில் நிறைவு செய்யும். சென்னை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமியினுடைய இந்த விழா பேச்சு கேட்டோம். இனி அடுத்ததா திமுக சார்பில் சென்னையில் நடந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட திமுகவினுடைய பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவர்களுடைய கட்சியை சேர்ந்த பெரியசாமியை பல புகழ் பேச்சுக்களால் மகிழ்ச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கட்சிக்கு இயக்கம் தான் ரொம்ப முக்கியம், எங்களுடைய இயக்கத்திற்கு ஆட்சி முக்கியம் கிடையாது, எங்களுக்கு முக்கியம் இல்லாமல் எங்களுடைய கட்சி வளரணும், மக்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்ததான் மு.க. ஸ்டாலினுடைய அந்த முப்பெரும் விழா பேச்சு பார்க்கலாம். இன்றைக்கு மூத்த மாவட்ட கழக செயலாளர்களில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். நான் அவர் ஏற்புரையாற்ற வருகிற போது அவரிடத்தில் காதில் ஒரு செய்தியை சொன்னேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள் என்று சொன்னேன். என்றால் எப்பொழுதும் உடனுக்குடன் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அண்ணன் பெரியசாமி அவர்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் உணர்ச்சி வசப்படாமல் பேசியதை பார்த்தபோது எனக்கே உள்ளபடியே நான் உணர்ச்சி வசப்பட்டு போய்விட்டேன். காரணம், அந்த அளவிற்கு தலைவரிடத்தில் ஒரு பாசத்தை அவர் வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர், பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆக யாருக்கும் கிடைக்காத பட்டம் முரட்டு பக்தன் என்று தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்ட பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வேலையை அவரிடத்தில் கொடுத்து விட்டால் அதை எப்படி முடிக்கிறாரோ என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் முடித்து விட்டுத்தான் தலைவர் கலைஞரிடத்தில், தலைமையிடத்தில் வந்து சொல்லுவார். ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்தபோது அந்த தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு சிங்கமாக இருந்து அந்த இயக்கத்திற்கு வலு சேர்த்து தலைவர் கலைஞருக்கு பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய அருமை அண்ணன் தூத்துக்குடி பெரியசாமி அவர்கள். அவருக்கு இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களால் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக விருது பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவதாக இருந்தாலும், பொருளாளர் என்கிற முறையில் நானும்
என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் வயதின் காரணமாக அல்ல, அனுபவத்தின் காரணமாக அல்ல, அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நாங்களும் பெற வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த உறுதியோடு அவர்களை நாங்கள் இன்றைக்கு மனதார வாழ்த்துகிறோம். நம்முடைய முதன்மைச் செயலாளர் அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஓரிரு கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு ஏக்கத்தோடு இருந்தோம், ஒரு அச்சத்தோடு இருந்தோம், வரக்கூடிய சமுதாயத்தை எப்படி நாம் கட்டி காக்க இருக்கிறோம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்தோம் என்ற நிலையில அந்த உணர்வை அவர் வெளிப்படுத்தி அதற்கு விடை சொல்லுகிற வகையில் எனக்கு கவலை இல்லை, ஆக அப்படிப்பட்ட நிலை ஏற்பட வாய்ப்பில்லை என்பதையும் இங்கே அவர் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்களே, நீங்கள் மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகள் மட்டுமல்ல, இங்கே வீற்றிருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமல்ல, யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயக்கத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, இந்த இயக்கத்திற்கென்று ஒரு சரித்திரம் இருக்கிறது, இந்த இயக்கத்திற்கென்று ஒரு பெருமை இருக்கிறது. எந்த இயக்கத்திற்கும் கிடைக்காத பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால், திராவிட இயக்கத்தினுடைய 100 விழாவை நாம் கொண்டாடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி 67 ஆண்டு காலமாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞருக்கு 93 ஆண்டு. அவருக்கு என்றைக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியருடைய வயது 94. இந்த வரலாறு எந்த இயக்கத்திற்காவது, எந்த தலைவருக்காவது உண்டா? ஆக அப்படிப்பட்ட வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சி அல்ல, இயக்கம்தான், இந்த பொண்டன் தான், இந்த இனம்தான், இந்த உணர்வு தான். ஆகவே அந்த உணர்வோடு நம்முடைய கடமையை நிறைவேற்ற, பாடுபட, பணியாற்ற உறுதியெடுப்போம், சபதம் இருப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு பேசின திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலினுடைய பேச்சு கேட்டோம். இனி அடுத்ததாக கடந்த வாரம் முழுக்க தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அது காவிரி விவகாரத்தை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த காவிரி விவகாரம் திரையுலகத்தினரையும் ரொம்பவே கொதிப்படைய செய்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல கட்சியினரும் தமிழகத்திலையும் சரி போராட்டங்களை, தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. அதன் ஒரு பகுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக நடந்த அந்த பேரணியில் கலந்து கொண்ட இயக்குனர் அமீர் பல்வேறு விஷயங்களை தன்னுடைய ஆதங்கங்களா வெளிப்படுத்தியிருந்தார். அதுல கிட்டத்தட்ட பல வருஷங்களா இருக்கக்கூடிய இந்த காவிரி பிரச்சனைக்கு தீர்வே காண முடியாத அளவிற்கு தேசிய கட்சிகளா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட தேசிய கட்சிகள் இனிமேல் நமக்கு தேவையில்லை, மாநில கட்சிகளே நமக்கு போதும் அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. அமீரனுடைய பேச்சு இப்ப கேட்கலாம். ஒரு உறுப்பினராகவோ அல்லது அரசியல் களத்தில் நிற்பவனாகவோ இந்த களத்தில் நிற்கவில்லை. நானும் தமிழன் என்ற அடிப்படையிலேயே இங்கே வந்திருக்கிறேன். 1924 ஆரம்பிக்கப்பட்ட இந்த காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை 2016 வரை தொடர்கிறது என்றால் ஒரே ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாநிலத்திற்கு இனிமேல் தேசிய கட்சிகள் தேவையில்லை என்பதை இதில் புரிந்து. காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அது அகில இந்திய முஸ்லீம் கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகள் இனிமேல் எங்களுக்கு தேவையே கிடையாது. மாநில கட்சிகளே போதுமானது. பிரதமர் மோடி இங்கே தெளிவாக சொல்கிறார், நான் காவிரி பிரச்சனையில் தலையிட முடியாது, உச்சநீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். உச்சநீதிமன்றம் தான் தலையிடும் எங்கள் விஷயங்களில், எங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்றால் எதற்கு இத்தனை லட்சம் கோடி செலவு செய்து இந்த தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தல் எதற்கு? அப்படி ஒரு தேர்தலே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியே போதுமானது, தலைமை நீதிபதியே போதுமானது, தேர்தலே தேவையில்லை. மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அரசை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார்? நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இரு மாநிலத்திற்கும் உறவை சேர்க்க வேண்டுமா, பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஓட்டு கேட்க நீங்க வருவீங்க, பிரச்சனையை தீர்க்க ரஜினிகாந்த் வருமா? வெக்கமா இல்லை? எப்படி வெக்கம் இல்லாமல், மான ரோஷம் கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாமல் நீங்களும் டிவி முன்னால் நின்று பேட்டி கொடுக்குறீங்கன்னே தெரியல. ரஜினிகாந்தா என்கிட்ட வந்து ஓட்டு கேட்டார். ரஜினிகாந்தா மேக் இன் இந்தியான்னு என்கிட்ட சொன்னார். ரஜினிகாந்தா கிளீன் இந்தியா சொன்னார். சொன்னவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இன்றைக்கு கூட காலையில் ஒரு நேரலையில் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா விளங்கிக்கணும்,
கர்நாடகாவில் அங்கே வந்து தண்ணீர் தரக்கூடாது என்று யாரும் மொத்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதே நேரத்தில் தமிழகத்திலையும் எல்லாருமே வந்து கன்னடர்கள் நமக்கு எதிராக இருக்காங்கன்ற நிலைப்பாட்டை எடுக்கலை. அதனால் விவசாய சங்கங்கள் உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு தைரியம் இருந்தால் நீ கர்நாடகாவில் உட்காந்து சொல்லியிருப்பியா? நீ கர்நாடகாவில் உட்காந்து இதை நீங்கள் பேட்டி கொடுத்துருக்க முடியுமா? அப்போ இங்கே காரணம் எப்பொழுதுமே தமிழன் இழிச்சவாயனாக இருக்கான்ற ஒரே காரணம் தான். அவன் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் ஒரு காலத்தில் இருந்திருப்பான். இப்போ ஒற்றுமை இந்த தெரியுது, இங்கே உட்கார்ந்துருக்கிறது ஒற்றுமை தெரியுது. மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தான் கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி ரொம்பவே ஆக்ரோஷமாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஏன் அப்படின்னா தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகா தரதில்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வெறி ஜாஸ்தி, கன்னடர்களில் வந்து வெறி கொண்டு தமிழர்களை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆக்ரோஷ பேச்சு பேசியிருந்தார். வைகோனுடைய பேச்சை இப்ப பார்க்கலாம். கர்நாடகத்திலே இருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணீர் ஆகஸ்ட் 19 வரையில் இந்த பருவ ஆண்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நடப்பு பருவ ஆண்டுக்கு கர்நாடகம் காவிரியினுடைய நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு ஒப்ப கொடுக்க வேண்டிய தண்ணீர் 74.465 டிஎம்சி தண்ணீர். இந்த 74.465 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும். ஆனால் கர்நாடகம் 24.593 டிஎம்சி தான் தந்திருக்கிறது. ஆகஸ்ட் 22 தேதி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே தன்னுடைய மனுவில் இந்த தகவலை தருகிறது. உடனடியாக 50 டிஎம்சி தண்ணீர் எங்களுக்கு தரப்பட வேண்டும். காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பின்படி இந்த கோரிக்கை வைக்கப்பட்ட உடனே தண்ணீர் தர முடியாது என்று, ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது என்று கர்நாடக மந்திரிகள் பேசுகிறார்கள். 5ஆம் தேதி தீர்ப்பு. வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீர் 10 நாட்களுக்கு திறந்து விட வேண்டும். நமக்கு ஆகஸ்ட் 19 வரை வர வேண்டியதே 50 டிஎம்சி தண்ணீர். இன்றைக்கு இருப்பது செப்டம்பர் 15. அதனால் தான் அவர்கள் மீண்டும் 64 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாடு கேட்டது. அவன் சொல்வதோ 13 டிஎம்சி தண்ணீர். ஆனால் இந்த அறிவிப்பு வெளிவந்த அரை மணி நேரத்திற்குள் கன்னட வெறியர் கூட்டம் பெயர்களை உச்சரித்த வேளையை நான் தகுதியை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. காலி பெயர்கள் பெயரை எல்லாம் நான் சொல்லுவதற்கு விரும்பவில்லை. என்ன சொன்னார்கள்? ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. காவிரி எங்களுக்கு சொந்தம், தண்ணீர் தர முடியாது. 9ஆம் தேதி பந்த், போராட்டம் நடக்கும். இந்த பந்தை பின்னாலே இருந்து இயக்கியது சித்தராமையாவின் சர்க்கார். அதற்கு முழுமூச்சாக பாடுபட்டது பாரதிய ஜனதா கட்சி எடியூரப்பா கூட்டம், அங்கே உள்ள அரசியல் கட்சிகள். இதற்கு பின்னர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும், அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று ராத்திரி நேரத்தில் நீதிபதி விட்டு கதவை தட்டுகிறார்கள். 12ஆம் தேதி உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, சட்டத்தை கையில் எடுக்காதீர்கள், மிரட்டாதீர்கள், உச்சநீதிமன்ற ஆணைக்கு கட்டுப்படுங்கள். எனவே 15,000 கன அடி என்பதை அவர்கள் குறைத்து 12,000 கன அடி தண்ணீர் 20ஆம் தேதி வரை விட வேண்டும். கணக்கிட்டு பார்த்தால் முதலில் சொன்னதை விட கொஞ்சம் அதிகம் கிடைக்கிறது நமக்கு, அவ்வளவுதான். ஆனால் இந்த தீர்ப்பு வந்த அதே வேளையில் கர்நாடகம் தீப்பற்றி எரிந்தது தமிழர்களின் விடுதிகள், உணவகங்கள், இனிப்பகங்கள், தமிழர்களின் கடைகள், தமிழர்களின் தமிழ்நாட்டில் வந்த லாரிகள், கேபிஎன் நிறுவனத்தை சேர்ந்த 45 ஒரு பஸ் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள 45 பேருந்துகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. இதற்கு யார் காரணம்? நான் சித்தராமையா சர்க்காரை சொல்லுகிறேன். இன்றைக்கு நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தன்னைக்கு உங்கள் கன்னட வெறி கூட்டத்தின் தலைவன் என்ன சொன்னார்? 91 நடந்தது, இப்பொழுதும் நடக்கும். 91 தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள்.
வீடு வாசல் அனைத்தையும் இழந்து ஈழத்திலே சிங்களவன் தாக்குதல் இருந்த அகதிகளைப் போல தமிழர்கள் மூட்டை முடிச்சுக்களோடு சொத்துக்களை இழந்து வந்தார்கள். இது மீண்டும் நடக்கும் என்று சொன்னார். அதை நடத்த ஆரம்பித்தார்கள். தமிழர்களுடைய தமிழ்நாட்டில் வாகனங்கள் கொளுத்தப்பட்டது மட்டுமல்ல, தமிழர்களின் கடைகள் வீடுகளிலிருந்து தமிழர்கள் வெளியே வர முடியவில்லை. அச்சத்திலே பயத்திலே இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், கர்நாடகத்தில் எந்த தமிழர்கள் அமைப்பாவது தமிழகத்தினுடைய நியாயமான காவிரி உரிமைக்காக எங்கள் போராட்டத்தை ஆதரித்ததா? நான் ஆதரிக்க சொல்லவில்லை. நான் அங்கு போய் பேசுகிற பொழுது கூட நீங்கள் இந்த மாநிலத்தின் சட்டத்துக்கு உட்பட்டிருக்க எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று பேசினேன். அவர்கள் துளியளவும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவான எந்த போராட்டத்திலும் விடுபடவில்லை. ஒரே ஒரு சந்தோஷ் என்ற ஒரு பட்டதாரி இளைஞன் சட்டபூர்வமாக நமக்கு இருக்கிற உரிமையை 2 வரை பதிவு செய்தார். அதற்கு அவனை தேடி பிடித்து அவனை மிதித்து தரையிலே தள்ளி காலில் போட்டு தலையிலே மிதித்து கர்நாடகம் வாழ்க என்று சொல்றார். காவிரி கர்நாடகத்துக்கு தான் சொந்தம் என்று சொல்றார் என்று உதைத்தீர்கள், அடித்தீர்கள், அவன் சட்டையை கிழித்தீர்கள். இதுவும் தொலைக்காட்சியில் வந்தது. பொறுமை காத்தோம். இதைவிட தமிழகம் மிக மிக பொறுமையை கையாண்டது. 1-2 இது பார்த்துவிட்டு கூட மனம் ரத்தம் கொதிக்காதா? வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு குருவி துடிக்காதா? 1-2 சின்ன சம்பவங்கள், மிகச்சிறிய சம்பவங்கள். ஆனால் அங்கே நடைபெற்றது எங்கும் தமிழர்கள் நடமாட முடியவில்லை. ஒரு டிரைவர் நிர்வாணப்படுத்தப்படுகிறார். அவன் ஒரு தமிழன். ஒரு லாரி ஓட்டுநர் அடித்து மிதித்து கீழே தள்ளுகிறார்கள். கர்நாடகத்துக்கு ஆதரவாக கோஷம் போட சொல்கிறார்கள். இவ்வளவும் நடந்திருக்கிறது. நாம் பொறுமையோடு இருக்கிறோம். இதற்கு பிறகு சித்தராமையா முந்தா நாள் சொல்லுகிறார், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாங்கள் அமுல்படுத்துவது சிரமம், சாத்தியமல்ல. இது இந்த நிலைப்பாட்டை நாங்கள் டெல்லிக்கு தெரிவிப்போம் என்கிறார். நம்முடைய உலகம் சுற்றுகிற பிரதமர் இருக்கிறாரே, பிக்னிக் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி, அவருடைய பேச்சை பார்த்தால், உடல் மொழியை பார்த்தால், ஆஹா, கர்ஜனை புரிகிறார், பிச்சு வாங்குகிறார், போதனை செய்கிறார், நீதி போதனை செய்கிறார். பிரதமர் அவர்களே, யாருக்கு போதனை செய்கிறீர்கள்? தமிழ்நாடும் கர்நாடகமும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது வஞ்சகமான பேச்சு. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அநீதி செய்தது கர்நாடகம், கேடு செய்தது கர்நாடகம். எங்கள் உரிமைகளை அழிக்க துடிக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை காலில் போட்டு விதிக்கிறது. நீங்கள் 2 மாநிலங்களையும் சமமாக வைத்து பேசுகிறீர்கள். 2 மாநிலங்கள் அமைதி தேவை. நாங்கள் அமைதியாகத்தானே இருக்கிறோம். கர்நாடகத்தில் நடந்த உங்களுக்கு தெரியாதா? உளவுத்துறை உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்களே காரணம் இத்தனைக்கும் நான் சொல்லுகிறேன். மேடை பேச்சுக்கள் எல்லாமே அவங்கவுங்களுடைய தனித்தன்மையை பொறுத்து ரொம்பவே வேறுபடும். இப்போ நம்ம பார்த்த வைகோவினுடைய ஆக்ரோஷமான பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும், எப்பொழுதுமே நகைச்சுவையின் மூலமாக தான் சொல்லக்கூடிய கருத்தை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் தான் திரைப்பட இயக்குனர் பாக்யராஜ். இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக ரொம்பவே நகைச்சுவையாக எளிய மக்களுக்கெல்லாம் புரியக்கூடிய வகையில் தான் கலந்து கொண்ட திரைப்பட விழாவில் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக அவர் பேசியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக இது ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் அதில் நடிகர்கள் எந்த அளவுக்கு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க, அவங்களுடைய நிலைமை எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு எளிய வகையில் புரியக்கூடிய வகையில் அவர் பேசியிருந்தார். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜனுடைய பேச்சை இப்போ பார்க்கலாம். எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். இது நியாயமான பிரச்சனை இப்போது கரண்ட்டில் இருக்கிறது. அதனால் இந்த பிரச்சனையை அவர் எரியாமல் அவர் பேச வேண்டிய வந்துடுச்சு. அதில் ஒன்று என்னென்னா, கலைஞர்கள் வரலாமா அப்படின்னா, வரலன்னா அங்கே கல்லெடுத்து அடிப்பான். ஏன்னா நாங்கள்லாம் தண்ணி கொடுன்னு சொல்லி அங்கேருந்து இங்கே இருக்கிற விவசாயிக்கு இல்லை, நீங்கள்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாமா? இப்போ அவன் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா, இங்கே இருக்கவனுக்கெல்லாம் பேப்பரில் போட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள்லாம் என்னையா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வெக்கமானம் இல்லையா, நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கு நம்ம போய் நிற்கும்போது அவனும் அதே மாதிரி தான் பேசுவான். என்ன நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், நீங்கள் முதல்ல இறங்கினா அதுக்கப்புறம் தான் நாங்கள் இறங்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி கலைஞர்கள் சினிமாக்காரங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை. இது சினிமாக்காரங்களுக்கே இது பிரச்சனைன்னு சொன்னோம்னா, கன்னடத்துலேருந்து இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் ரஜினிகாந்த், அவர்களெல்லாம் எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் பேச முடியாது, அங்கேயும் பேச முடியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு தடையும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மனிதநேயம் இருந்ததுன்னா அது இருக்காது. அதனால் அந்த மனிதநேயத்தை முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணணும். அப்புறம் வித்தவுட் பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வலி இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைகரை பாலன் அவர்கள் வந்து பேசும்போது இந்த படத்தில் நிறையா சோதனைகளை சந்தித்தான்னு சொன்னார். அவர் எடுத்துட்ட கதையும் ஒரு சோதனையான கதை தான். ஏன்னா வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு துணிச்சலான ஒரு சமாச்சாரம், ஏன்னா எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு சமாச்சாரத்தை வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அதனுடைய கரு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இயல்பாக என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு பண்ணியிருக்கிறதுனால வந்து காட்சிகளும் கூட நிறையா வந்து நம்ம கண்ணுக்கு எதிராக பார்த்த மாதிரியே இருக்கும். அதனால் படம் வந்து நிச்சயமாக சுவாரஸ்யமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர் வந்த இடம் சசிகுமார் அவர்கிட்டருந்து வந்திருக்காரு. ஸோ அதனால் கொஞ்சம் விவரமானவங்ககிட்ட வர்றதுனால அவங்ககிட்டையும் நிறையா கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க. அதனால் அவருடைய படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம பிரதீப் அவர் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசினார். ஏன்னா சின்ன படம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு சின்ன படம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனால் இது வந்து சின்ன படம் இல்லை, இது வந்து ரொம்ப பெரிய எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா அவர் அவ்வளோ நெகிழ்ச்சியாக பேசினார். அவருக்காக வந்து அவருடைய பிரதர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, என்ன அப்பா கூட இஷ்டம் இல்லை, அவர் வேறு எதாவது பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் பிரதர் வந்து எனக்காக இவ்வளோ தூரம் இந்த படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு அது மாதிரி யாராவது ஒருத்தர் வாய்ப்புகள் யாராவது மூலமாக கிடைக்கும்போது தான் அது நமக்கு ஆஹா அப்படின்ட்டு வாழ்க்கை பூரா இவங்களை நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் பேசும்போதே எனக்கு வந்து அவருடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, நான் அவர் சொன்னதில் இன்னொன்று தப்பு என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி இவரே ப்ரொடியூசராக வேறு இருக்கார். அவர் சொல்கிறாரு எனக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளியே சொன்னீங்கன்னா நிறைய பேர் காசு பிடிங்கிடுவான். உங்களுக்கு பிரமாதமாக ஒரு ரோல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மிளகா அரைச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் இப்படி ஓப்பனாக சொன்னதுங்கிறது பேஜாரான ஒரு சமாச்சாரம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வைகரை பாலன் வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த படம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா யாருக்கு எப்போ எப்படி வாய்ப்பு வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். அந்த டைம் வரும்போது தான் வரும். நானே நடிக்க வேண்டான்னு தான் நினச்சேன் முதல்ல சூரராஜ் சித்திரங்களப்போ. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் 16 வயதுல ரயில் புதிய வார்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூரராஜ் சித்திரம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் டைரக்டராக இருந்தால் போதும், நடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேற ஒரு கேரக்டர், என்னோடய கேரக்டருக்கு வந்து வேற ஒரு ஆளை போட்டிருந்தேன். அவன் வந்து ரிலீஸ்க்கு ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அதை விட பெட்டர் கேரக்டர் கிடைக்குதுன்னு ஓடிட்டான். இப்போ வேறு வழியே இல்லாமல் யாரையும் தேட முடியாது அப்படிங்கிறதுனால அப்புறம் நானே மேக்கப் போட்டு டைரக்ட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் ஓடி இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா நான் நடித்ததுனால அந்த படத்தில் சூரராஜ் சித்திரங்களில் மறுபடியும் தொடர்ந்து நடிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை வந்தது. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா வெறும் டைரக்டராக மட்டும் இருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஸோ அதனால் சோதனை வந்ததுக்காக வைகரை பாலன் வந்து ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. எத்தனை சோதனை வந்தாலும் அது வந்து நல்லது தான். ஏன்னா முதல் படம் எடுக்க போகும்போது 16 வயதில் ஃபஸ்ட் ஷெட்யூல்லே நாங்கள் திரும்பி வந்துட்டோம். போன வேகத்திலேயே இங்கே இருந்த எல்லாருக்கும் மைசூருக்கு பெங்களூர் கிளம்பி போய் ஷூட்டிங்காக அத்தனை பேர் யூனிட்டும் ஷூட்டிங்கே எடுக்கலை, அப்படியே திரும்பி வந்துட்டோம். ஸோ ஃபங்காக இருந்தோம்னா எல்லாருமே ஃபங்காக இருப்போம். ஆனாலும் யாருமே வந்து ப்ரொடியூசரும் தைரியமாக இருந்தார், அதே மாதிரி டைரக்டரும் தைரியமாக இருந்தார். டைரக்டர் கொஞ்சம் ஒரு சின்ன வைப்ரேஷன், என்னென்னா ப்ரொடியூசர் தான் நினச்சிடுவாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சின்ன ஃபீலிங் இருந்தது. இருந்தாலும் வேலை பார்க்கும்போது நம்பிக்கையோடு வேலை பார்த்தாரு. அதனால் அந்த சோதனைகள்லாம் நிறையா வந்தது எங்களுக்கு. அது சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சோதனைகள்லாம் தாண்டினதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே அந்த யூனிட் இருக்கிறவங்க எல்லாருமே 16 வயதில் யூனிட்டு சேர்ந்தவங்க எல்லோரும் நல்ல பொசிஷனில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. அது மாதிரி எனக்கு இந்த தயாரிப்பாளரும் அதே மாதிரி வளரணும், அதே மாதிரி இந்த டைரக்டர் அதே மாதிரி பேர் எடுக்கணும். இன்னொன்று, நான் அவ்வளோ சீக்கிரம் ஆசைப்பட மாட்டேன். ஆனால் இந்த கிஷோர் மட்டும் எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருந்துட்டு, கடை நம்ம டைரக்ஷனில் இன்னும் நடிக்க வைக்கலையே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த முழுமையான அவங்களுடைய திறமைகள் வெளியே வர்ற அளவுக்கு ஏதாவது கேரக்டரைசேஷன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அந்த மாதிரி வந்து கிஷோரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஃபீலிங் உண்டு. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து அது நிறைவேறும். அதனால் மீண்டும் இந்த படத்தினுடைய யூனிட் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம்
அர்ச்சனா உங்களுக்கு முருங்கைக்காய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் நான். ஏன்னா ரொம்ப ஃபீலிங்காக கேட்டுட்டாங்க. காவிரி விவகாரம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய திரை உலக அனுபவங்களையும் தான் கலந்து கொண்ட அந்த திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு பேசின கே பாக்யராஜ் ரொம்பவே அழகாகவும் நகைச்சுவையாகவும் குறிப்பிட்டிருந்தார். இத்தோடு இந்த வாரம் மேடை பேச்சு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் மேடை பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.